திருக்கச்சி நம்பிகளுக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுக்கும் இடையிலே இருக்கிற ஒற்றுமைகளை பற்றி உங்களில் பல பேர் இந்த தலைப்பை, இந்த விஷயத்தை கேட்டவுடன் உங்கள் புருவங்களை நிச்சயமாக உயர்த்தி இருப்பீர்கள். ஏன்னா திருக்கச்சி நம்பிகள் கைங்கரியம் பண்ணியது காஞ்சிபுரத்திலே தான் அவர் செய்திருக்கிறார். திருவல்லிக்கேணிக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் ஏதும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லையே என்று நீங்கள் வினவக்கூடும். வரிசையாக சில ஒற்றுமைகளை அடியேன் விண்ணப்பிக்கிறேன், கேட்டு இன்புற வேண்டுகிறேன். பகவான் அவர் திருவினுடைய கட்சியிலே எப்போதும் இருப்பவர். ருக்மிணி பிராட்டியினுடைய கட்சியிலே இருப்பவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள். ஆண்டாள் நாச்சியாருடைய கட்சியிலே இருப்பவர் என்றும் சொல்லலாம். ஆண்டாள் அவளை திருன்னு கொண்டாடப்படுகிறாள். சாக்ஷாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் என்று வேதாந்த தேசிகன் போத்துகின்றார். ஆண்டாளை ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமாகவும் நாம் கொண்டாடும்படியாக அவளுடைய வைபவங்கிறது விளங்குகிறது. அதனாலே அவளே திரு. அவளுடைய கட்சியிலேயே எப்போதும் இருப்பவர் பூர்ணாச்சாரியரான கீதாச்சாரியன். அதனால கீதாச்சாரியனை, ஸ்ரீ பார்த்தசாரதியை திருக்கட்சி நம்பி அப்படின்னு சொல்லலாம். இவரோ திருக்கச்சி நம்பிகள் என்று பிரசித்தமாக அறியப்படுகிறார். கண்ணனெம்பெருமான் கீதாச்சாரியன், அவனை பூர்ணாச்சாரியன். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு கொண்டாடுகிறோம். கீதையை நமக்கு தந்தவன், அதனாலே கீதாச்சாரியன் என்று அறியப்படுகிறவன். 18 அத்தியாயங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற கீதைங்கிற திவ்ய சாஸ்திரத்தை கீதாச்சாரியன் நமக்கு கொடுத்தான். காஞ்சி தேவப்பெருமாள் 3 பகுதிகளாக, அதாவது 18 அத்தியாயங்களாக அமைந்திருக்கிற கீதையினுடைய பொருள்களை 6 வார்த்தைகளாக சொல்லி வைத்தார். 6 வார்த்தைகளை தேவப்பெருமாள் அருளி செய்தாருங்கிறது பிரசித்தம். அந்த 6 வார்த்தைகளிலே என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால் 3 பகுதிகளிலே, அதாவது கீதையிலே என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கிறதோ அதுதான் 3 வார்த்தைகளாக தேவப்பெருமானிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம்.